ஒரு தேவனுடைய பிள்ளை எதுக்கெல்லாம் நீங்க சோர்ந்து போக கூடாது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு நிறைய வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை நம்ம எடுக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்திற்கு ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளைக்கு இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கேயே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் 1 நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே எலியாவை குறித்து மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எலியா சாதாரணமான தேவ மனிதன் அல்ல. இவர் பெரிய பெரிய சவால்களை எல்லாம் எதிர்கொண்ட ஒரு தேவ மனுஷன். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினவர். இவர் ஒரே ஆளாக நின்று அவனுக்கு முன்பாக இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளிடத்திலையும் மிகப்பெரிய சவாலை செய்தார். அவர்கள் அவருடைய தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் ஜாலியா நடந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப கிண்டல் பண்ணி நடிச்சிட்டாரு. ஆனா திடீரென்று அந்த ஊழியம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வராரு. அப்ப யேசபேல் என்கிற அந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய மனைவி, அவள் ஒரு மோசமான ஒரு கேரக்டர் உள்ளவர், அவள் ஒரு நல்ல குணம் உள்ளவர்கள் அல்ல. ஆனா இந்த யேசபேல் என்ன பண்றா அப்படின்னா, ஒரு மனுஷனை கூப்பிட்டு இப்படி பண்ணானா, அங்க இருக்கிற என்னுடைய ஆட்களை எல்லாம் அவன் கொன்னுட்டானா, பாரு அவன் என்ன செஞ்சானோ அதற்கு பதிலாக அவனுடைய ஜீவனை நான் எடுத்துருவேன், அவனை நான் கொன்றுவேன், அவனை உயிரோட வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மிரட்டலான ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார்கள். நன்றாய் கவனிங்கள். கொண்டு வந்து சொன்ன ஆள் எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவ்வளோ பெரிய தேவ மனுஷனா இருந்த இந்த தீர்க்கதரிசிக்கு அவருக்குள்ள ஒரு பெரிய சோறு வந்துருச்சு. இத்தனை நாட்களும் அவர்களுக்கு முன்பாக எத்தனையோ ஊழியங்களை செய்திருக்கிறார். அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கே மற்றவர்கள் பேசுகிற வார்த்தையினாலே ஒரு சோர்வு வருமானால் சாதாரணமான ஜனங்கள் எம்மாத்திரம். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அப்படி மனிதனுடைய வார்த்தையினாலே சோர்ந்து போன தீர்க்கதரிசியை கர்த்தர் தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனத்தை கொடுத்து சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் பலப்படுத்தினார். அப்போ இன்றைக்கு எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். நம்ம எதுல ரொம்ப சோர்ந்து போக கூடாதுன்னா, மனுஷனுடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகவே கூடாது. எவ்வளோ பெரிய பலசாலிகளா இருந்தாலும் சில நேரத்திலே மனிதனுடைய வார்த்தைகள் நம்மளை ரொம்ப சோர்ந்து போக பண்ணுகிறது. இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க கூட, இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், நீங்க எதற்கும் சோர்ந்து போகாத ஆளா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற பல பிரச்சனைகளை நீங்கள் அப்படியே சோர்ந்து போகாம நீங்கள் ஜெயித்திருக்கலாம். ஆனா ஒரே ஒரு மனுஷனுடைய வார்த்தையினால் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அது உங்கள் சொந்தக்காரங்க பேசி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மருத்துவர் உங்களை பார்த்து பேசி இருக்கலாம். யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல. ஆனா நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இல்லை, மனிதனுடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலனை தருகிறார். ஒரு புது பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுகிறார். நீ அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய வார்த்தை நடக்க போவது இல்லை. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்ய போவதில்லை. கர்த்தர் அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையை அதம் பண்ணி
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அனைத்து வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற போகிறார். எலியாவை தட்டி கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு இந்த இரண்டாவது நாள் ஜெபத்திலே உங்க பக்கத்துல வந்து சொல்றாரு, மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நீ சோர்ந்து போனாயோ, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ எனக்காக செய்ய வேண்டியது நிறைய காரியங்கள், நீ எழுந்து புறப்பட்டு கடந்து போ. ஹல்லேலூயா. சில நேரத்தில் மனுஷங்க அப்படிதான், நம்மளை விசுவாசமா இருந்தா நம்மளை ரொம்ப உடைச்சிருவாங்க. உனக்கு இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எத்தனை நாள் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நீ ஜெபம் பண்ணி என்ன உனக்கு அற்புதம் நடந்துன்னு சொல்லுவாங்க. மனுஷனுடைய வார்த்தைகள் சில நேரத்தில் அம்பு மாதிரி நம்மளை குத்தும். அது நம்மளை ரொம்ப நொடிஞ்சு போக பண்ணும். ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இல்லை, மனுஷனுடைய வார்த்தைக்கு நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போக கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு விசை நான் ஒரு மனுஷனுடைய வார்த்தையினாலே மிகவும் சோர்ந்து போய்விட்டேன். அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு சோறு வந்ததே இல்லை. அவங்க பேசின வார்த்தைகள் என்னை ரொம்ப உடைச்சிருச்சு. அதுக்கு மேலே ஊழியம் செய்யலாமா, செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு தடுமாற்றமே வந்துருச்சு எனக்கு. சரி, என்ன பண்ண முடியும் அப்படின்னு அப்படி ரொம்ப சோர்ந்து போகும்போது ஆண்டவரே என்னை ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போன மாதிரி நான் அப்படியே ஒரு இடத்துக்கு நடந்து போகும்போது அங்கே ஒரு பெரிய காட்சி பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அப்போ அவருடைய மனைவி 2 பேரும் அவர்கள் சேர்ந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் அப்படியே உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. அப்போ அவர் சொல்லும்போது சொல்றாரு, இனி நான் உங்களை எப்படி வச்சுக்குவேனோ, நான் என்னை எப்படி பார்த்துக்குவேனோ, நீ நல்லா பார்த்துக்கோ உங்களை. அப்படி அந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு மனுஷன் மரணம் அடைகிற நேரத்தில் அந்த கடைசியில் நிறைய சொல்லுவார்ல, அந்த மனைவியை பார்த்து பிள்ளைகளை பார்த்து அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை அந்த மனைவியின் இடத்துல சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த மனைவி அவரை பார்த்து, சி வாயை மூடுங்க, அவ்வளோ கோபமா, சி வாயை மூடுங்க, நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் எதுவுமே நடக்காது, நீங்க நல்லா இருப்பீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளை திருமணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு ஒரு ஆண்டவரையே அறியாத ஒரு நபர் அந்த மனுஷனை அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த மனுஷன் அதற்கு பிறகு அந்த வார்த்தையை பேசல, சந்தோஷமாய் அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். ஒரு மனுஷனுடைய வார்த்தையே ஒரு மனுஷனை அப்படியே ஊன்ற கட்டுமானால், பலப்படுத்துமானால், நான் நம்புறேன் கர்த்தர் அன்னைக்கு என்கிட்ட பேசினாரு, நீ சோர்ந்து போகாத, மனுஷனுடைய வார்த்தைக்கு நீ ஒரு நாள் சோர்ந்து போக கூடாது, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், நான் உன்னோட பேசுகிறேன், நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். கர்த்தரே நேரடியாக எனக்கு தட்டி கொடுக்கிறது மாதிரி இருந்துச்சு. நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த ஜெபத்துல கர்த்தர் யாரோ ஒருத்தரை கர்த்தர் தட்டி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தையினால சோர்ந்து போன ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு உன் அருகாமையில நின்னு சொல்றாரு, நீ அந்த வார்த்தைக்காக பயப்படாதே மகளே, மகனே, நீ அந்த வார்த்தைக்காக சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, கர்த்தராகிய நான் பெரியவர், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் அவர். மனுஷனுடைய வார்த்தைகள் அது ஒன்றுமில்லாமல் போகிறது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை. அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதற்கு மனிதன் அல்ல, மனிதன் அல்ல. ஆமென்.